ஹலோ எவ்ரிவன், நான் ரமா ஜெயராமன். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போட போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ தாங்க. இன்றைக்கி நம்ம தவா இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாய் ஹீட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் உருகினதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுறேன். ஜீரகம் நல்லா வெடிக்கும் போது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ எல்லாருமே வீட்டில் முடங்கியிருக்கோம். ரெஸ்டாரண்ட்ஸ் எங்கேயும் போக முடியாது. குயிக்காக டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் வீட்டில் எல்லாருமே சாப்பிடணுன்னு ஆசைப்படுவோம். ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் குயிக் டிஷ்ஷஸ் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் நானும் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் நிறைய பேருக்கு இது ஷேர் பண்ணுங்கள். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். கூடவே நான் ரெட் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. சிவப்பு மிளகாயை 2ஆக கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு மேல் தோலை மட்டும் மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சி ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணதை ஆட் பண்ண போகிறோம். நிறைய பிஜிஸில் இருக்கிற பசங்க, நிறைய ரூம்ஸ் எடுத்து தங்கியிருக்கிற பசங்க, பேச்சுலர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நேரத்தில் இது இட்லி சாப்பிட்டு போர் அடித்து போனவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷாகவும் இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும், எல்லாம் ஸ்மாஷ் ஆகணும். இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு எண்ணெய் கொதிக்கும் போது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பாவ்பாஜி மசாலா, இதெல்லாம் தெரியறதுக்காக நான் தட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஐம் நாட் கம்ஃபர்டபுள் ஆடிங் திஸ் வே. பாவ்பாஜி மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். நான் அடிஷ்னலாக 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தாங்க, காரம் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்கு நம்ம கூடவே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ தண்ணியை ஊற்றி இதை கவர் பண்ணியோ ஓப்பனில் வச்சிங்கன்னா சிம்லேயோ வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மையாக குக் ஆனதுக்கப்புறம் க்யூப்ஸாக நறுக்கி வச்ச இட்லியை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். பொடி பொடியாக நறுக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி பெருசாக நறுக்கும் போது அதோட டேஸ்ட் நமக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாகி என்ஹான்ஸ் ஆகும். இப்போ இதை ஃபுல்லாக எல்லாம் ஒன்று சேர கிளறி விட்டுடலாம். இப்போ மசாலா எல்லா இட்லிலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம கிளறியாச்சு. இப்போ நான் சிம்மரில் தான் அடுப்பை வச்சுருக்கேன். இந்த நேரத்தில் கடைசியாக நம்ம கொத்தமல்லி இல்லாட்டி கசூரி மேத்தியை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கிறேன் கடைசியாக. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை கிளறி விட்டுட்டா டேஸ்டியான தவா இட்லி ரெடி. கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும்னு நம்புகிறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் என்னென்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.